செங்கோட்டையனை தொடர்ந்து ஜெயக்குமாரும் தாவேகாவில் இணைகிறாரா? பத்திரிகையாளர்களுக்கு ஓடோடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஜெயக்குமார். புலிக்கு வாளா இருப்பனே தவிர எலிக்கு தலையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. சோ விஜயையும் தாவேகாவையும் எலி அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஜெயக்குமார். ஆனா ஜெயக்குமாரும் தாவேகாவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. இன்னொன்னு அவரும் அதை உறுதிப்படுத்துற மாதிரிதான் அந்த பேட்டியிலையும் பதில் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா ஓரிரு வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் இதுக்கு பேட்டி கொடுக்குறப்ப சொல்லுவாரு, என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும், என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதிமுகவுக்கு தான் பாடுபடுவேன். எம்ஜிஆர் கட்சி தொடங்கின காலகட்டத்தில இருந்து நான் அதிமுகவில் இருந்திருக்கிறேன். எம்ஜிஆர் கூட இருந்திருக்கிறேன், ஜெயலலிதா கூட இருந்திருக்கிறேன், எடப்பாடி கூட இருந்திருக்கிறேன், ஓபிஎஸ் கூட இருந்திருக்கிறேன். அதிமுக விட்டு நான் வேற கட்சிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இறந்த பின்பு என் பணத்தின் மீது அதிமுக கொடியேந்தி தான் நான் போவேன் அப்படின்னு விட்டு அதே டயலாக இன்னைக்கு ஜெயக்குமாரும் சொல்லியிருக்கிறாரு. இதை வச்சுதான் எல்லாரும் சந்தேகிக்கிறாங்க, ஜெயக்குமார் போன்ற சில முக்கிய மூத்த தலைவர்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து தாவேகாவில் இணைவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையின வாக்குகளை பிரிக்கணும். பிரிச்சா டிஎம்கேக்கு வாக்குகள் குறையும், அதை வச்சு அவங்களுடைய வெற்றியை தடுக்கலாம் அப்படின்னு பிஜேபி திட்டத்துக்கு அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்களும் தாவேகாவும் இணங்கி போறாங்கன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இந்த சம்பவங்களை அனலைஸ் பண்ணலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.